சினிமா துறையிலிருந்து வந்தவர் யாரையோ தாக்கணுன்றக்காக சினிமா செய்தியே பார்க்கறது இல்லைன்றார். எவ்வளோ வேடிக்கையான ஒரு வினோதமானது. இன்றைக்கி அவங்க இல்லாமல் ஒரு படம் கூட திரைப்படங்கள் இன்றைக்கி வெளியிட முடியாது. தமிழ்நாட்டில் எந்த திரைப்படமும் வெளியிட முடியாது. எல்லாம் அவங்க கம்பெனி சார்ந்து தான். இந்த அரசு முழுக்க முழுக்க மக்களுடைய நம்பிக்கையை இழந்து வருகிறது. ஆனால் இதெல்லாம் சாதாரண ஒரு மழை, சாதாரண ஒரு தான். இதை காட்டிலும் பன்மடங்கு புயல் மழை வந்து அதெல்லாம் சந்தித்தது அதிமுக அரசு. அப்போ நாங்கள்லாம் போய் களத்தில் பணியாற்றும் போது எங்களை வரவேற்றாங்க. நாங்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருப்போம். அவங்க வேண்டியதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி இந்த அரசாங்கம் செய்கிறது கண் துடைப்பாக செய்கிறது என்பது தான் இந்த அரசினுடைய இந்த புயல் நிவாரணங்களில், மழை வெள்ள நிவாரணங்களில் அவர்கள் வந்து கவனம் செலுத்துறதில்ல. சும்மா பேருக்கு நாங்கள் எல்லாமே பேரிடர் மேலாண்மையை வந்து சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்கள் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் வந்து ஆர்பி உதயகுமார் அது விரைவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். எந்தெந்த வகையில் இந்த அரசாங்கம் பின்தங்கி போய்விட்டது, இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்கிறது. உண்மையிலே இந்த அரசு அப்புறப்படுத்த வேண்டிய அரசு என்பதும், இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த ஆண்டிலே மிகப்பெரிய ஜோக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, என்னென்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறது, நம்ம முதலமைச்சர் சொல்கிறது 200 தொகுதிகளையும் ஜெயிச்சிருவோம், 200 தொகுதிகளையும் ஜெயிச்சிரும். இதுதான் இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாக உரியதாக இருக்கிறது. மக்களுடைய அத்தனை பேருடைய நம்பிக்கையும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், இன்னும் பல இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர்கள், இத்தனை பேருடைய நம்பிக்கையும் இந்த அரசு இழந்து விட்டது. இத்தனை பேருடைய வாக்குகளை வாங்கி தான் இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அந்த ஆட்சி சுகத்தை கண்டு கொண்டு குடும்பத்தில் இருக்கவங்கள இன்றைக்கி துணை முதலமைச்சராக்கி குடும்பமே இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கு. மருமகன் சபரீசன் ஒரு பக்கம் அதிகார மையமாக இருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கி உதயநிதி வந்திருக்கிறார். அவர் என்னன்னா சினிமா செய்தியே பார்க்கல. சினிமா துறையிலிருந்து வந்தவர் யாரையோ தாக்கணுன்றக்காக சினிமா செய்தியே பார்க்கறது இல்லைன்றார். எவ்வளோ வேடிக்கையான ஒரு வினோதமானது. இன்றைக்கி அவங்க இல்லாமல் ஒரு படம் கூட திரைப்படங்கள் இன்றைக்கி வெளியிட முடியாது. தமிழ்நாட்டில் எந்த திரைப்படமும் வெளியிட முடியாது. எல்லாம் அவங்க கம்பெனி சார்ந்து தான். இதெல்லாம் வந்து மக்களை ஏதோ ஒன்றுமே தெரியாதவர்களாக இந்த ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள். மக்கள் விழித்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் கொண்டு வருவார்கள். இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உறுதியாக இருப்பார். அவர் தான் அடுத்த முதலமைச்சர். இதில் எந்த மாற்று கருத்து எதுவும் இல்லை. அதான் இந்த ஆட்சியினுடைய எல்லாமே திட்டங்கள் எல்லாமே ஃபெயிலியருங்க. இந்த ஆட்சியில் வந்து கொண்டு வர்ற செயல்படுத்துறது ஸ்திரத்தன்மை இல்லை. ரெண்டாவது, தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட பட்டியலின மக்களுடைய வாழ்க்கை இந்த ஆட்சியில் ரொம்ப பாதிக்கப்பட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேங்கை வயல், அதில் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமாக அந்த வேங்கை வயலில் இருக்கிற உயர்மட்ட குடிநீர் தொட்டியில் இந்த மலத்தை கலந்தவங்க யாருன்றதை கண்டுபிடிக்க இந்த அரசால் துப்பு இல்லை. இதில் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி கள்ளச்சாராய சாவு உங்களுக்கு தெரியும். விழுப்புரத்தில் நடந்த, செங்கல்பட்டு இதில் நடந்த அந்த கள்ளச்சாராய சாவுக்கு இவங்க ஒரு கமிஷன் போட்டாங்க. அதுக்கான தீர்வே கிடைக்கல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு 67 பேர் இறந்து போயிட்டாங்க. 67க்கு மேற்பட்டவங்க, கண் பார்வையற்றவங்க, மிக பெரிய அளவுக்கு உடல் பாதிப்பானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இதையெல்லாம் என்ன தீர்வு அங்களுக்கு எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை, இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலைன்றதுனால தான் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் முன் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறது, இவங்களுடைய அரசாங்கத்துடைய இந்த விசாரணையெல்லாம் போதுமானது இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து அதுக்கான மொலாசஸ், அதுக்கான பார்த்தீங்க மெத்திலின், அந்த கள்ளச்சாராயத்துக்கு வேண்டிய
கூறுகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணிகள்லாம் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வருது. எனவே இதையெல்லாம் விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரிக்கணும் நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து ஏன் இந்த அரசு மடியில் கணம்லைன்னா ஏன் இவங்க போகணும்னு எதுக்கு போகிறாங்க? அவங்களே விசாரிக்கட்டும், சிபிஐயே விசாரிக்கட்டும். ஏன்னா இது உயிர் பிரச்சனை, மற்ற பிரச்சனை இல்லை. இது மாதிரி தான் இருக்குது. அமைச்சர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேங்க வயல் மட்டும் இல்லை, ஓசியில் தான் இன்றைக்கி நாங்கள் போட்ட பிச்சையில் தான் இந்த பட்டியலின மக்கள்லாம் இன்றைக்கி படித்து இன்றைக்கி இவங்க நீதிபதியாக இருக்காங்கன்னா ஒரு திமுகவுடைய முக்கிய பிரமுகரே சொல்கிறார். இன்னொரு அமைச்சர் ஓசியில் பஸ்ஸு போகுதுன்னு சொன்னார். இப்படியெல்லாம் இந்த மக்களை வந்து ரொம்பவும் தரைக்குறைவாக மதிக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக அவர்கள் தேர்தலில் அவங்களுடைய நிலைப்பாட்டை கொடுப்பார்கள்.